ஹரியானாவில் திருமணமான இளைஞர் கால்வாயில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதில் திடீர் திருப்பமாக அவரின் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். கணவனை கொன்று கால்வாயில் வீசிவிட்டு தற்கொலை நாடகமாடிய மனைவி ரகசிய காதலனுடன் சிக்கியது எப்படி? ஹரியானா மாநிலம் ரேவாரி பகுதியை சேர்ந்தவர் 21 வயதான மோனுகுமார். இவருக்கு 19 வயதான தானு என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இருவரும் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர். அண்மையில் தானு தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். பிறகு மனைவி அழைத்ததாக கூறி கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி மோனுகுமார் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ஆனால் 2 நாட்களாகியும் அவர் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். இது குறித்து தானுவிடம் கேட்டதற்கு அவரும் தன்னை பார்க்க வரவில்லை என்று கூறியுள்ளார். இதையடுத்து மோனுகுமாரை காணவில்லை என்று அவருடைய குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மறுநாள் அசல்வாஸ் அருகே உள்ள ஒரு கால்வாயில் மோனுகுமார் சடலமாக கிடந்துள்ளார். அருகில் கரையிலேயே அவருடைய இருசக்கர வாகனமும் இருந்துள்ளது. உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காயங்கள் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்தனர். இதனால் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் அல்லது தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. உடற்கூராய்விற்கு பிறகு மோனுகுமாரின் உடல் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரின் உடலை பார்த்து கதறி துடித்த மனைவி தானு 1 வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து அழுது புலம்பியுள்ளார். இதனிடையே சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட மோனுகுமாரின் செல்போனை அவருடைய குடும்பத்தினரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். ஆனால் அந்த செல்போனில் கால் ஹிஸ்டரி உள்ளிட்ட ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதை அறிந்து சந்தேகம் கொண்ட குடும்பத்தினர் அளிக்கப்பட்ட டேட்டாக்களை ரெக்கவரி செய்துள்ளனர். அதில் சம்பவத்தன்று மோனுகுமார் தன்னுடைய மனைவியிடம் 49 முறை செல்போனில் பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் மனைவிதான் திட்டமிட்டு செல்போனில் டேட்டாக்களை அளித்ததும் அம்பலமானது. இதையடுத்து புகாரின் அடிப்படையில் இளம்பெண்ணை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்கள் வெளியாகின. தானுவுக்கு சோனு என்பவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. இதற்கு தடையாக இருந்த கணவன் மோனுகுமாரை கொலை செய்வதற்கு இருவரும் சதி திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி கடந்த 7ஆம் தேதி கணவருக்கு போன் செய்து சம்பள பணத்துடன் வருமாறு அழைத்துள்ளார். அதை ஏற்று உடல்நலம் பாதித்திருந்த போதும் கணவர் தனியாக சென்றுள்ளார். அப்போது பெண்ணின் ரகசிய காதலன் சோனு மற்றும் அவரின் நண்பர்கள் ஹரியோம், அமன் ஆகியோர் மோனுகுமாரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அவருடன் வாக்குவாதம் செய்த மூவரும் தனியாக சிக்கியவரின் வாய், மூக்கை பொத்தி மூச்சடைக்க வைத்துள்ளனர். அதில் மயங்கி விழுந்தவரை உயிருடன் கால்வாய்க்குள் வீசி கொலை செய்துள்ளனர். மனைவி போட்டுக் கொடுத்த மாஸ்டர் பிளான் மூலமாக கொலை செய்துவிட்டு தற்கொலை போன்று ஜோடித்துள்ளனர். அதை மூடி மறைக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அழுது புலம்பி குடும்பத்தினரையும் நம்ப வைத்துள்ளார். சதி திட்டம் முழுவதும் அம்பலமானதும் கணவரை கொலை செய்த தானு மற்றும் ஹரியோம் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவான முக்கிய குற்றவாளியான சோனு, அவருடைய கூட்டாளியான அமன் ஆகியோரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். முறை தவறிய உறவுக்கு தடையாக இருந்த கணவனை உயிருடன் கால்வாயில் தள்ளி கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகம் போட்ட மனைவி கூட்டாளிகளுடன் சிக்கியது ஹரியானாவில் கதிகலங்க வைத்துள்ளது.